நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 75 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். இன்றைக்கு மதுரை சித்திரை திருவிழாவின் கோலாகலமான 8வது நாள் உற்சவம். மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேக வைபவம் ரொம்ப விமர்சையாக ஜோராக மதுரையில் நடக்க போகிறது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே லலிதா சகஸ்ரநாமம் தெரியும். நிறைய பேர் இப்போ லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறோம். தெரியாதவா தயவுசெய்து கற்றுக்கோங்க. அதுக்கு ஆச்சரியமான பவர்கள், அந்த மாதிரி ஒரு சக்திகள் வேறு எதுக்குமே கிடையாது. லலிதா சகஸ்ரநாமம் சொன்னால் நினச்சது நிறைவேறும். அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி உண்டாகும். ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த லலிதா சகஸ்ரநாமம். வியாதியெல்லாம் போகும், வேலை இல்லாதவாளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், வேலை ஸ்திரமாகும், பண வரவு இருக்கும். அந்த மாதிரி என்ன கேட்டாலும் கடைசியில் மோட்சமே கொடுப்பா அம்பாள். என்ன கேட்டாலும் தரக்கூடிய ஒரு விஷயம் லலிதா சகஸ்ரநாமம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் 3 நாமாக்கள் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு. அதாவது ஒரு ஹியூமன் பாடியில், ஒரு மனிதன உடம்பில் எப்படி ஹிருதயம்னு சொல்லப்படுற நெஞ்சு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் 3 நாமாக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் லலிதா சகஸ்ரநாமத்தின் சாரம். அப்படி என்ன சுவாமி அதோட அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறவாள்லாம் இது அர்த்தம் தெரிஞ்சுப்போம். முதல் 3 நாமாக்களுக்கு ரொம்ப முக்கியமான உயர்ந்த 3 நாமாக்கள் என்னென்னா, முதல் வார்த்தை ஸ்ரீ மாதான்னு பேர். அந்த ஸ்ரீ மாதாக்கு அர்த்தம் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கா. அத்தனை வியாக்கியானம் இருக்குது, அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கான் அதுக்கு பின்னாடி. ஸ்ரீ மாதான்னு சின்னதாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அம்மா. அத்தனை கோட்டி ஜீவராசிகளுக்கும் சர்வலோகத்துக்கும் தேவர்கள்லேருந்து ஆரம்பித்து கடைசி எறும்பு 8000த்துக்கும் அம்மாவா இருக்கிறது அம்பாள். அத்தனையும் படைத்தவள் அம்பாள். அத்தனைக்கும் மாதாவா இருக்கிறது அம்பாள். ஜெகத் ஜனனி, ஜெகன் மாதா. அவதான் சாக்ஷாத் லலிதா மகா திரிபுர சுந்தரி. அந்த பரதேவத்தை தான் அத்தனை பேருக்கும் அம்மாவா இருப்பா. அந்த அம்மாவோடைய வார்த்தைக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள். 2வது திருநாமா என்ன அப்படின்னா ஸ்ரீ மகாராஜ்ஞி. படைச்சிட்டா மட்டும் போதாது. இப்போ நான் ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் படைத்ததை பராமரித்தல். இப்போ அம்மா குழந்தைய ஈன்றெடுக்கிறா அப்படின்னா, குழந்தைய விட்டுட்டா தானாக குழந்தையெல்லாம் வளர்ந்துடாது. அதை வளர்க்கணும். அம்மா தான் அதுக்கு பால் கொடுத்து, அதுக்கு தேவையான போஷாக்கான இதெல்லாம் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, தங்கறதுக்கு இடம் கொடுத்து, தன்னோட அரவணைப்பில் வைத்து கொண்டு அத்தனையும் பார்த்துக்கிறது அம்மா தான். அந்த பராமரிப்பு, அந்த வளர்ப்பு இல்லாட்டா, அந்த ரட்சிக்கும் பாவம் இல்லாட்டா படைச்சது வீணா போயிடும். அந்த குழந்தைக்கு தானாக ஜீவிக்க முடியாது. அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா, அத்தனையும் படைத்த அம்பாள் அவளே அத்தனையும் ரட்சிக்கிறாள், அவளே அத்தனையும் காக்கிறாள். முதல் படைத்தல், 2வது காத்தல். இதுதான் முதல் 2 திருநாமாக்கள். ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி. அந்த மகாராஜ்ஞிங்கிறது மூலமாக அத்தனையும் காக்கரா அப்படின்னு சொல்கிறது. 3வது ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அந்த குழந்தை நன்னா வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கணும். ஏண்டா பண்ண இப்படி, இது தப்பான விஷயம், இதுதான் சரி அப்படின்னு எடுத்து காட்டணும். அதெல்லாம் பண்ணி அந்த தப்பை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு அதுக்கு தண்டனைங்கிற பேரில், ஆனால் உண்மையாகவே பாசம்தான் அது. ஆனால் தண்டனை மாதிரி கொடுத்து அதை ஒழுங்காக நல்வழிப்படுத்துவது 3வது வேலை. அதையும் இருக்கணும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பாசம் தள்ளி கொட்டிகிட்டே இருந்தேன்னா அந்த குழந்தை தவறான வழிகளில் போயிடும். அதற்காக அந்த தண்டனைங்க கொடுத்து, அதுக்காக சிம்ஹாசனம் ஏறி அம்பாள் 3வதாக சிம்ஹாசனேஸ்வரி என்ற ஆச்சரியமான திருநாமத்துடன் விளங்குகிறாள். ஸோ படைத்தல், காத்தல், அழித்தல். அதாவது இந்த உலகத்தையே படைச்சு, இந்த உலகத்தை காத்து, பிரளயம் என்ற சமயம் வரும்பொழுது இந்த உலகத்தையே தன்னுள் வைத்து கொண்டு அம்பாள் அத்தனையுமே பண்ணுறதுனால அம்பாளுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையும் குறிக்கும் வகையில் முதல் 3 திருநாமாக்கள் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பம்.
சரி சுவாமி, இப்போ பெரிய லெக்சரே கொடுத்துட்டேள், இதற்கும் இப்போ இன்னைக்கு டாபிக்கு என்ன சம்பந்தம்? இன்னும் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நேள் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எங்கேயோ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த 3 நாமாக்களை அப்படியே நடத்தி காட்டுவது இன்றைய திருநாளான பட்டாபிஷேக வைபவம். என்னன்னா, இன்றைக்கு மீனாட்சி அம்மன், சர்வலோகத்திற்கும் மாதாவான மீனாட்சி அம்மன், உங்களையும் என்னையும் படைத்த மீனாட்சி அம்மன், எறும்பு 8000த்திற்கும் ஜெகன் மாதாவான மீனாட்சி அம்மன், அனைவரையும் காக்கும் பொருட்டு சிம்ஹாசனத்தில் ஏறி பட்டாபிஷேக வைபவம் கண்டருளும் ஆச்சரியமான திருநாள் இன்று. என்னன்னா, இன்னைக்கு மீனாட்சி அம்மன் ஆச்சரியமா வெள்ளி சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கையில் ரத்ன செங்கோல் ரத்ன கிரீட்டம் அணிந்து கொண்டு ரிஷபமுத்திரை மச்ச முத்திரையோட ஆச்சரியமா பட்டாபிஷேக வைபவம் பண்ணுவா. இது கதை என்ன அப்படின்னா, மீனாட்சி அம்மன் 3 வயது சிறுமியாக அக்னிகுண்டத்திலேருந்து தோன்றா. அதாவது அடுத்த நாமம் பாருங்கோ, சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது 4வது திருநாமம். பாள் 3 வயது சிறுமியாக அக்னிகுண்டத்திலேருந்து தோன்றா. புத்திர காமேஷ்டியாகம்னு சொல்லி மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் பண்றா. அந்த யாக குண்டத்திலேருந்து 3 வயது சிறுமியாக 3 ஸ்தனங்களுடன் அம்பாள் தோன்ற, அந்த அம்பாளை தன்னுடைய தவ புதல்வியாக மலையத்வஜ பாண்டியன் வளர்த்து வர, அது பருவம் வந்ததுக்கு அப்புறம் மலையத்வஜ பாண்டியனின் மறைவுக்கு பின்பு அம்பாளே மதுரையுடைய ராஜ்யமாக பாண்டியராஜ குமாரி என்ற பெயருடன் மீனாட்சி மீனலோச்சனியாக ஆண்டு வரா. அது அந்த குறிக்கிற வைபவம் தான் இன்னைக்கு பட்டாபிஷேக வைபவம். ஒரு ஸ்திரீ அந்த காலத்துல ராஜ்யத்தை ஆள்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அம்பாள் பூணல் தரித்து கொண்டு அசரீரிவாக சொல்லித்து, ஆண் பிள்ளையை எப்படி வளர்ப்பாயோ அதை போல் வள மலையத்வஜா அப்படின்னு சொல்லி அசரீரி சொன்னதன் பொருட்டு அம்பாளுக்கு யஜ்ஞோபவீத தாரணமாக பூணல் வைபவம் நடந்து, அதுக்கப்புறம் ஆயர்கலைகள் 64 அம்பாள் கற்று, வில்வித்தை வாழ்வித்தையிலேருந்து குதிரையேற்றம் அத்தனையும் நன்றா தேர்ச்சி பெற்று அம்பாள் இன்னைக்கு பட்டாபிஷேக வைபவம் கண்டுக்கிறா. இது என்னன்னா, இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். காலையில மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வர பெருமானும் தங்க பல்லக்குகள்ல ஜொலிக்கிற ஆபரணங்களுடன் புறப்படுவா. கோவிலை விட்டு புறப்பட்டு கட்டுச்சட்டி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். இது திருஞான சம்பந்தர் ஆதீன மடத்துக்கு அவளுடைய சொந்தமான ஆச்சரியமான ஒரு மண்டபம். அந்த கட்டுச்சட்டி மண்டபத்துல அம்பாள் இன்னைக்கு ஏறிடுவா சிவபெருமானோட. இன்றைக்கு நண்பகல்ல அவளுக்கு 2 பேருக்கும் ஆச்சரியமா திருமஞ்சன வைபவம், அதாவது அபிஷேகம் நடக்கும். அம்பாளை பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்றா, நீராற்றா. நன்னா புனித நீர்ல அழகழகான திருமஞ்சனங்கள் ஆச்சரியமா நடக்கும். அந்த நீராட்டம் முடிந்து அம்பாளுக்கு சர்வாலங்காரம் ஆகும். கால்லேந்து தலை வரைக்கும் நகைகளை இழைச்சிருப்பா. இன்னைக்கு மீனாட்சிக்கு கையில புஷ்பத்தோட வலது காலை தொங்க போட்டுண்டு, அது ராணியா வலது காலை தொங்க போட்டுண்டு இடது காலை மடிச்சு உக்காந்துண்டு ஆச்சரியமா இன்னைக்கு பட்டாபிஷேகத்துக்காக மீனாட்சி அம்மன் வெள்ளி சிம்ஹாசனத்துல ஏழ போறா. அதற்காக இப்போ அம்பாளுக்கு விதவிதமான ஆபரணங்கள் போட்டுண்டு பூணூல் தரிச்சுண்டு அம்பாளை ரெடி பண்ணுவா. அது முடிஞ்சிட்டு தலையில கிரீட்டம் வைக்க மாட்டா. என்னன்னா, அந்த கட்டுச்சட்டி மண்டபத்துல பரிவட்ட வைபவம்னு ஒன்று நடக்கும். அம்பாளுக்கு பரிவட்டம் கட்டி விடுவா. தலையில பட்டு துணியால பரிவட்டம் கட்டிட்டு, அதுக்கப்புறமா ஒரு மத்தியானம் 3 மணி வாக்கில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் அந்த கட்டுச்சட்டி மண்டபத்துல புறப்பட்டு கோவிலை அடைவார்கள். அந்த கோவில்ல அம்பாள் மட்டும், மீனாட்சி அம்மன் மட்டும் அம்பாளுடைய சன்னதி, மீனாட்சி அம்மனுடைய சன்னதிக்குள்ள நுழைஞ்சு அங்க 6 கால் பீட்டம்னு ஒரு பெரிய பீட்டம் இருக்கு. ஒரு பெரிய மேடை சொல்லியிருக்கேன். அந்த 6 கால் பீடத்தோட முக்கியத்துவங்கள் எங்க குமரகுருபரருக்காக மீனாட்சி அம்மன் திருமலை நாயக்கரோட மடியில உட்காந்து சேவை சாதிச்சாலோ, எங்கேன்னு தன்னுடைய கழுத்துல இருந்து முத்து மாலை எடுத்து குமரகுருபரருக்கு கொடுத்தாலோ, அந்த ஆச்சரியமான மேடை தான் அந்த 6 கால் பீடம். அந்த 6 தூண்களுடன் கூடிய அழகான மேடை அது. அந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளி சிம்ஹாசனம். இந்த பட்டாபிஷேக வைபவத்துக்குனே தனியா சிம்மாசனம் இருக்கு. அதை தவிர வேற 2-3 சிம்மாசனங்கள் வச்சுட்டு இருக்காவா. ஆனா இந்த பட்டாபிஷேகத்துக்காகவே ஒரு பெரிய சிம்மாசனத்துல அம்பாள் ஏழுவா. மேல மேற்கட்டி விதானம், 4 பக்கமும் வெள்ளியிலான கம்புல மேல மேற்கட்டி விதானம் கட்டியிருப்பா. அழகான புஷ்பங்களால வர்ஷிச்சிருப்பா. அலங்காரம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த மண்டபமே ஃபுல்லா பூவால் அலங்காரம் பண்ணியிருப்பா.
அந்த இடத்துல அம்பாள் வந்து அந்த சிம்மாசனத்து மேலே பின்னாடி திருவாச்சியோடு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே மனசு அப்படியே பறி கொடுத்துருவேள். பட்டாபிஷேகத்துக்கு தேவையான கிரியைகள்லாம் நடக்கும். தங்க குடங்கள்லாம் வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணுவா. அந்த இதெல்லாம் ஜபிச்சு கொட்டினதுக்கப்புறம் ராயர் கிரீடம்னு சொல்லப்படுற நவரத்னங்களால் எடைச்ச ஒரு அழகான கிரீட்டம் இருக்குது. ரொம்ப விலை உயர்ந்த, விலை மதிப்பில்லாத ஒரு ஆச்சரியமான கிரீட்டம். அந்த கிரீடத்துக்கு இந்த ஜபிச்சு வச்ச புனித நீர் அந்த கிரீடத்துக்கு அபிஷேகம் பண்ணப்படும். அந்த அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரீடத்துக்கு சந்தனம்லாம் வச்சு புஷ்பங்கள்லாம் சாத்தி தீபாராதனைகள் நடந்து அந்த அம்பாளுடைய தலையில சர்வலோகேஸ்வரியான ஜெகன் மாதாவான மகாராஜ்ஞியான ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியான அம்பாளுடைய தலையில இந்த கிரீடத்தை தரிப்பா. உடைய வாத்தியங்கள்லாம் முழங்க, புஷ்பமாரி பொழிய, வேத கோஷங்கள்லாம் முழங்க, அம்பாளுக்கு ஆச்சரியமா இன்னைக்கு பட்டாபிஷேக வைபவம். அந்த கிரீடம் சார்த்தி ரத்ன செங்கோல், அதாவது செம்மையா அந்த நாட்டை ஆள போறான அம்பாள், அதற்காக ரத்னத்தால செங்கோல் இருக்கும். அந்த செங்கோலை கையில தரிச்சுண்டு அதுக்கப்புறம் ரிஷப முத்ரை, மத்ய முத்ரைன்னு சொல்லிட்டு 2 சின்னம், அதாவது பாண்டிய நாட்டின் சின்னத்தை அம்பாள் கீழே வைப்பா. மீனாட்சி கீழே அந்த சின்னத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேப்பம்பூ மாலை சாத்துவா. பாண்டியர்களுடைய வெற்றி சின்னம் வேப்பம்பூ மாலை. பட்டாபிஷேகத்தின் போது வெற்றி வாகை சூடினான்னு சொல்லுவா இல்ல, அந்த மாதிரி ஆச்சரியமா வேப்பம்பூ மாலை சாத்திட்டு அம்பாளுக்கு தீபாராதனைகள் நடக்கும். இன்னைக்கு கோலாகலமாக இருக்கும், பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும் இன்னைக்கு பட்டாபிஷேக வைபவம். அது முடிச்சுட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தனித்தனி வெள்ளி சிம்ஹாசனங்களில் ஏழி 4 மாசி வீதிகள்லையும் உலா வருவா. இன்றைக்கு இரவு 7:30லேருந்து 7:50க்குள்ள விருச்சிக லக்னத்தில் அழகான பட்டாபிஷேக வைபவம். அது முடிச்சுட்டு 4 மாசி வீதிகளிலையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் வெள்ளி சிம்ஹாசனத்தில் வீதி உலா மேலமாசி வீதியில் பூ கொட்டுதல் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான வைபவம். இந்த சித்திரை திருவிழா 10 நாளுமே பூ கொட்டுற தேவலோகத்திலேருந்து 2 கந்தர்வர்கள் ஆடி 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 தன் கையில் இருந்த புஷ்பமாலை அம்பாளுக்கு சமர்ப்பிக்கும். அதற்கப்புறம் தன் அந்த ஒரு பெரிய வாளி மாதிரி வச்சுன்னு அதில் புஷ்பங்களை ஃபுல்லாக ரொப்பி அந்த பூக்களை ஃபுல்லாக அம்பாள் மேலே வர்ஷிக்கும். பார்க்கறதுக்கே கண்கோடி வேணும். இன்னைக்கு ராணியாக அம்பாள் மதுரையில் வராலாம். அந்த ராணியை வரவேற்கிறதுக்காக அந்த புஷ்பங்கள் அப்படியே கொட்டுறது தலையில். என்னன்னா இன்னைக்கு இன்னொன்று நோட் பண்ணுங்க, இத்தனை நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்கு சேர்த்து ஒரு நாதஸ்வரம் தான். சிவனுக்கு முன்னாடி தான் நாதஸ்வரம் போகும். 2 நாதஸ்வரம் 2 தவில் சிவனுக்கு முன்னாடி தான் போகும். ஆனால் இன்றையிலும் நாளைக்கும் 2 நாட்கள் மட்டும் மீனாட்சி அம்மனுக்கு தனி நாதஸ்வரம். ஏன்னா அம்பாள் ராணி ஆயிட்டா, மதுரையுடைய ராணியா அம்பாள் இருக்கிறதுனால அவளுக்கு தனி மரியாதை கொடுக்கும் விதமாக மூணாவது நாள் கல்யாணம். அதனால இந்த 2 நாட்கள் மட்டும் அம்பாளுக்கு தனியா நாதஸ்வரம் தவிலோட தனி மரியாதை கொடுத்து நகர்வலம் வருவா. பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அம்பாள் ரொம்ப செம்மையா நம்மளுக்கு எல்லா சௌபாகியங்களையும் கொடுத்து அம்பாள் அத்தனை பேருக்கும் வேண்டியது அத்தனையும் தந்து எல்லாரையும் ரட்சிக்கட்டும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்திச்சுண்டு இன்னைக்கு கோலாகலமான பட்டாபிஷேக வைபவத்தை பார்ப்போம். நாளைக்கு ஆச்சரியமான திக்விஜயத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்.